இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் சிவமயம் பாகம் 1 அத்தியாயம் 27. சிவனை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் நந்தி பற்றியும் நமக்கு நினைவு வரும். நந்தி எம்பெருமானோட வடிவம் மிருகங்களில் மாடு. இவரே சிவனுக்கு வாகனமானவர். வாகனம்னு சொல்லும்போது நகர்கின்ற ஊர்திகள் நமக்கு நினைவுக்கு வரும். வாகனங்கள் பயணங்களுக்கு துணை நிற்பவை. மனிதர்கள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போக பயன்படுத்தப்படுபவை. மனிதர்கள் தங்களோட புத்தி ஆற்றலால் கண்டறிந்தவை, வசதிக்காக பயன்படுபவை. இறைவர்களுக்கு எதுக்கு வாகனம்ங்கிற கேள்வி இப்போ எழும். அண்ட சராசரங்களை படைச்சு அதில் புல் பூண்டு முதல் சகல ஜீவராசிகளையும் படைச்ச இறைவனே அந்த உயிரினங்களில் ஒன்றை வாகனமாக கொண்டிருப்பது எதுக்காகங்கிற கேள்வி பலருக்கும் எழலாம். உண்மையில் இறைவர்களின் வாகனங்கள் தத்துவ பொருள் உடையவை. நந்தியாகிய மாட்டினை பார்க்கும்போது அதன் கடின உழைப்பு நம்ம நினைவுக்கு வரும். அது மட்டுமல்ல, அது ஒரு தாவரபட்சினி. அதன் விளைந்த கொம்பு ரெண்டும் அது ஆபத்துகளிலிருந்து காத்திட பயன்படுபவை. மிக மிக வலிய திண்மை உள்ளவை. வலிமையான மாடு பழகிட்டா உழைச்சு கொட்டும். ஆனால் மூர்க்கமாகிட்டா தன் கொம்பாலேயே முட்டி சாச்சிடும். சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிறதுக்கு உதாரணமாக மாட்டை சொல்லலாம். இறைவன் ஈசனின் வாகனமும் இதை உணர்த்தத்தான். அடியவர்க்கு எளியவன் ஈசன். ஆனால் எளியவன்னு நினச்சி யாராவது அடக்கி ஆள முயற்சி செஞ்சா 2 கொம்பாலேயே குத்தி கிழிச்சிடுவான். சிவன்மலை காட்டிலையும் நந்தி அம்சம் கொண்ட மாடுகள் பல இருக்கு. அவைகளை கண்டு வணங்கினா ஈசனை நெருங்கிட நந்தியே துணை செய்வார். ஒரு வாகனமா நம்ம ஈசன் அருகே அழைத்து செல்வார். கண்களை திறந்து பார்த்த ஷாலினிக்கு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவ ஒரு குடிசைக்குள்ள ஒரு கட்டிலின் மேலே கிடந்தா. அவ தலை கை கால்கள்ல எல்லாம் காயம் பட்டு அதுக்கு மூலிகை பத்தும் போடப்பட்டிருந்தது. அவளுக்கு புரிஞ்சிடுச்சு. மாடு துரத்தினப்போ பள்ளத்தில் விழுந்து மூர்ச்சையாகிட்ட தன்னை யாரோ காப்பாற்றி இருக்காங்க. யார் அதுன்னு கேள்வியோடு எழுந்தா. அந்த குடிசை ரொம்ப மாறுபட்டிருந்தது. நிறைய குடுவைகள், மூலிகை கொடிகள், நடுநடுவில் உரிப்பானைகள்னு ஒருவித வாசத்தோட காட்சி அளிச்சுது. எழுந்து ஷாலினி வெளியே வந்தா. அவளுக்கு எதிரில் சிவன்மலை சூழல். சிவன்மலைக்குள்ள ஒரு பகுதியில் உள்ள குடிசையில் தான் இருக்கிறத அந்த நொடியில் புரிஞ்சுக்கிட்டா. அப்போ அவள் எதிரில் தலையில் தண்ணீர் பானையோட ஒரு இளம் பெண் கெந்தி கெந்தி நடந்து வந்துக்கிட்டு இருந்தா. பார்க்க மலசாதி பெண்ணாவும் இல்லை, நகரத்து பெண் போலவும் இல்லை. மாநிறம், ஆனால் நல்ல களையான முகம். அட, எழுந்திரிச்சிட்டீங்களான்னு சொன்னபடியே பக்கத்தில் வந்து தண்ணீர் பானையை இறக்கினா. நீங்கள்? என் பேர் தமயந்தி. இந்த காட்டில் இதோ இந்த குடிசையில் கிடக்கிற ஒரு பாவப்பட்ட ஜென்மம். இந்த குடிசையிலையா? ஆமாம், இதே குடிசை தான் என் உலகம். பல வருஷமாக இதில் தான் கிடக்கேன். ஆமாம், அந்த பள்ளத்தில் எப்படி விழுந்தீங்க? உங்களை அதுக்குள்ளே பேச்சு மூச்சு இல்லாமல் பார்த்தப்போ ஆடி போயிட்டேன். அது ஒரு மாடு துரத்திக்கிட்டு வந்துச்சு, அதான். மாடு? ஓ, நந்திசாமி துரத்தினாராக்கும். நந்திசாமியா? இந்த காட்டில் மாடுங்கள்லாம் நந்தியோட அம்சம். நந்திசாமிங்கிறீங்க. நந்திசாமி எதுக்கு என்ன துரத்தணும்? ஏதாவது தப்பு பண்ணி இருப்பீங்க. தப்பா? நானா? அப்படி இல்லாட்டி சாமி உங்ககிட்ட விளையாட பார்த்துருப்பாரா? எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆமாம், நீங்கள் எப்படி என்னை பார்த்தீங்க? இது என்ன கேள்வி? உங்களை பள்ளத்தில் பார்த்துட்டு எனக்கு என்னன்னு போக நான் என்ன பட்டணத்துக்காரியா? இல்லை, ஒரே ஆளாக எப்படி என்னை தூக்கி இவ்வளோ தூரம் கொண்டுக்கிட்டு வந்தீங்கன்னு அந்த அர்த்தத்தில் கேட்டேன். இந்த காட்டில் தனி ஆளாக நான் இங்கே இருக்கிறத விடவா இது பெருசு? உண்மையிலே ரொம்ப தைரியம்தான் உங்களுக்கு. ஆமாம், ஏன் தனியாக இருக்கீங்க இப்படி? என்ன நீங்கள் கேட்குறது இருக்கட்டும், நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. கேளுங்க. நான் யாருன்னு கேட்பீங்க. என் பேர் ஷாலினி. நான் ஒரு பத்திரிகை துணை ஆசிரியர். லிங்கப்பட்டியில் பொன்னிங்கிற அருள்வாக்கு சொல்கிற பெண்ணை பேட்டி எடுக்க வந்தேன். அந்த பொண்ணு கூட என்னை பார்த்து ஜாக்கிரதை, உன்னை மாடு துரத்தும்னு சொன்னிச்சு. அப்போ நான் அதை நம்பலை. ஆனால் இப்போ நான் நம்புகிறேன். அவள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ சக்தி இருக்கத்தான் செய்யுது. ஷாலினி மலமலன்னு பேசி முடிச்சா. தமயந்திங்கிற அந்த காட்டுவாசி பெண் அதை கேட்டு ஆழமாக யோசிக்க ஆரம்பிச்சா. என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த பொன்னியை பற்றி தான் யோசித்தேன்.
இதுக்கு 6 வயசு தான் ஆகுது. ஆனால் இது பேசுகிற பேச்சு, இந்த காட்டில் அது நடந்துக்கிற விதம் எல்லாத்தையும் நினச்சா ரொம்பவும் ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த காட்டுக்கு கூட அந்த பொண்ணு வருமா என்ன? சரிதான், பௌர்ணமிக்கு பௌர்ணமி அந்த பொண்ணும் சொர்ண சித்தரும் ஆகாசலிங்கத்தை தரிசனம் செய்ய போவாங்க. அப்புறமா உரிப்பானையில் தண்ணியோட 2 பேர் மட்டும் எங்கேயோ போவாங்க. எங்கே போவாங்கன்னே தெரியாது. உரிப்பானையில் தண்ணியா? ஆமாம், அது பஞ்ச மூலிகைகளுக்கு தண்ணீர் விடுறதுக்கு. பஞ்ச மூலிகைனா 5 வித மூலிகைகள். அந்த மூலிகைகளுக்குள்ளே தான் இருக்குது ரசவாத ரகசியம். ரசவாத ரகசியமா? அட, உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. ஆமாம், முதல் தடவையாக இந்த சிவன்மலைக்கு வர்றவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். என் அப்பா கூட இந்த சிவன்மலையில் ரசவாத ரகசியத்தை தெரிஞ்சுக்க வந்தவர் தான் காணாமல் போயிட்டாரு. மை குட்னஸ், காணாமல் போகிற அளவுக்கு இது அவ்வளோ பெரிய காடா என்ன? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? வன இலாக்கா அதிகாரிகளுக்கே கூட இதோட நீள அகலம் சரியாக தெரியாது. மதிமயக்கி வனம்னு ஒன்று இருக்குது, சகசிரலிங்க வனம்னு ஒரு பகுதி இருக்குது, நாகலிங்க வனம்னு ஒரு பகுதி இருக்குது, ஜோதிலிங்க வனம்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த காட்டை விடுங்க. அந்த பொன்னி பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், பேச்சு மாறி போச்சு. அது உரிப்பானையோட பஞ்ச மூலிகைகளுக்கு தண்ணீர் விட போகிறதா சொன்னீங்கல்ல? ஆமாம், இரும்பை தங்கமாக்குற வித்தைக்கு பேர் தான் ரசவாதம். அப்படி இரும்பை தங்கமாக்க உதவுவது தான் அந்த மூலிகைகள். அதுக்கு தண்ணி விடத்தான் பொன்னி போறா. ஆச்சரியமான விஷயம். இந்த பொண்ணு ஏன் தண்ணி விடணும்? இவ விடாட்டி அது வளராதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பொன்னி சாதாரணமான பொண்ணு இல்லை, அவ மூலிகைகளால் பிறந்தவ. இது என்ன புது கதை? கதை இல்லைங்க, அவ்வளவும் நிஜம். பொன்னி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவ இல்லை, ஒரு பெண்ணுக்கும் மூலிகைகளுக்கும் பிறந்தவ. என்ன உளறல் இது? புராண கதையில் கூட நான் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டது கிடையாது. அதான் ஆரம்பத்திலேயே சொன்னனே, இந்த சிவன்மலையில் நிறைய விஷயங்கள் இப்படித்தான். கேட்டால் நம்ப முடியாது, ஆனால் பார்த்து அனுபவப்படும்போது நம்பித்தான் தீர வேண்டி வரும். என் அப்பா ஒரு சித்த வைத்தியர். அவருக்கு தங்கம் செய்யணுங்கிற வெறி தலைக்கு ஏறிடுச்சு. ஆகையால் பஞ்ச மூலிகைகள் தேடி இங்கே வந்தார். வந்தவர் என்ன ஆனாருன்னே தெரியலை. ஆமாம், உங்களுக்கு இங்கே எதுவும் ஆகலையா? இதுவரை ஆகலை, ஆனால் எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம். எப்படி இங்கே தனியாக இருக்க உங்களால் முடியுது? என்ன செய்கிறது? அப்பாவை தேடி கண்டுபிடிக்கணுமே. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே. தமயந்தி அதுக்கு பதில் சொல்லாமல் சிரிச்சா. ஏன் சிரிக்கிறீங்க? வேற என்ன செய்கிறது? போலீஸ்காரங்க கிட்ட போய் சிவன்மலையை பற்றி சொல்லி பாருங்க. அது சாமிங்க நடமாடுற காடு, அங்கெல்லாம் எந்த தப்பும் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு உட்கார்ந்த இடத்துலையே சொல்லிடுவாங்க. மை காட், இந்த மலைக்கு பின்னால் இவ்வளோ புதிர்களா? சித்தர்கள் விஷயம்னாலே இப்படித்தானே? அப்போ இந்த காடு சித்தர்கள் காடா? பின்ன இங்கே திருமண பக்கம் எல்லாம் அவங்க தான். இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் கூட அவங்க தான். அது தெரியுமா உங்களுக்கு? மரங்கள் கூட சித்தர்களா? ஆமாம், அவங்க சமாதியானா அவங்க சமாதிக்கு மேலே மரங்களை நட்டு வைப்பாங்க. அப்படி வளர்ந்த ஒவ்வொரு மரத்துக்கு கீழேயும் ஒரு சித்தர் சமாதி இருக்கு. வாவ், இந்த சிவன்மலையை பற்றி மட்டும் வருஷக்கணக்காக பத்திரிக்கையில் எழுதலாம் போல தெரியுதே. எழுதலாம் தான், ஆனால் தப்பி தவறி கூட அந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஏன்? அது எனக்கு தெரியாது. இந்த மலையை பற்றி யார் வெளியே போய் எது பேசினாலும் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுது. அதையும் பார்க்குறேன். இது எனக்கு கிடைச்ச அற்புதமான சான்ஸ். அடடா, என்னாச்சு? கேமராவை காரில் வச்சுட்டு வந்துட்டேன். இல்லாட்டி இவ்வளோ விஷயங்கள் சொன்னவங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன். காரில் வந்தீங்களா? தனியாவா? அதை ஏன் கேட்குறீங்க? ஃபோட்டோகிராஃபரும் டிரைவரும் ரேடியேட்டருக்கு தண்ணி தேடி போனாங்க. நான் அவங்கள தேட போய் இப்போ உங்கள் முன்னால் நின்றுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாட்டி எனக்கு வழிகாட்டி எங்கள் கார்கிட்ட கொண்டு போய் விட முடியுமா? தமயந்தி மறுப்பு எதுவும் சொல்லாமல் அவ கூட அப்போவே கிளம்புனா. காலில் செருப்பு கூட இல்லாமல், ஆனால் கெந்தி நடந்தபடி அவளுக்கு வழிகாட்டினா. நெடுந்தூர நடை. பாதை எப்படியெல்லாமோ வளைஞ்சு போச்சு. பல இடங்களில் ஏறி இறங்குச்சு. சில இடங்களில் மரக்கிளைகளை பற்றி கொண்டு நடக்க வேண்டி வந்தது. இறுதியாக சிவன்மலை அடிவாரத்தை ஒட்டி செல்லும் அந்த தார் சாலை கண்ணில் பட்டுது. சாலை மேலே கால் வச்ச நொடி எதிரில் கார் வந்தது. காருக்குள்ள ஜான்சனும் டிரைவரும். 2 பேரை பார்க்கவும் நின்று பெருமூச்சு விட்டா. ஜான்சனும் காரை விட்டு வேகமாக இறங்கினான்.
என்ன ஷாலினி இப்படி பண்ணிட்ட, கார்கிட்ட இல்லாமல் எங்கே போயிட்டேங்கிற கேள்வியோட தான் நெருங்கினான். மண்ணாங்கட்டி, எங்கே போனீங்கன்னே தெரியாமல் உங்களை காணாமல் நான் எவ்வளோ நேரம்தான் காரில் அடைஞ்சு கிடக்கிறது. அதான் இறங்கி உங்களை தேட நினச்சேன். அதுக்காக கார் ஹாரன் சத்தம் கூட கொடுத்தேன். ஆனால் அந்த சத்தம் காட்டு மிருகங்களை எழுப்பி விட்டுருச்சு. அதில் ஒரு மாடு என்னை துரத்து இருக்கே சாமி, போதும்பா. அப்போ அந்த சின்ன பொன்னி சொன்ன மாதிரியே நடந்துடுச்சா? ஆமாம், நல்ல வேளை ஒரு பள்ளத்தில் விழுந்த என்ன இதோ இந்த பொண்ணு தான் காப்பாற்றினாங்க. இவங்க இல்லாட்டி அவ்வளோதான் நான். ஓ, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆமாம், இவங்க யாரு? அது ஒரு கதை, காரில் போகும்போது சொல்கிறேன். ஆனால் ஒன்று ஜான்சன், நான் ஒரு விதத்தில் உங்களை தேட போனதும் நல்லதுக்காயிடுச்சு. இல்லைன்னா இவங்களை சந்திச்சிருக்கவோ பல அபூர்வமான தகவல்கள் தெரியவோ வந்திருக்காது. அப்போ ஆர்டிக்கல்களுக்கு மேட்டர் ரெடி, அப்படித்தானே? நிச்சயமா. பதிலோட ஷாலினி தமயந்தி பக்கம் திரும்பினா. தமயந்தி, உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் இனி அடிக்கடி இந்த காட்டுக்கு வருவேன்னா. இல்லை, நீங்கள் வரக்கூடாது, வர வேணாம், அதுதான் என் பிரார்த்தனைன்னா தமயந்தி. ஏன் இப்படி வேண்டிக்கிறீங்க? உங்கள் நல்லதுக்காகத்தான். தயவு செஞ்சு சிவன்மலை பற்றி யார்கிட்டையும் பேசாதீங்க. குறிப்பாக உங்கள் பத்திரிக்கையில் எதுவும் எழுதாதீங்க. ஆபத்தை விலைக்கு வாங்காதீங்க. நோ தமயந்தி, ஒரு பத்திரிகையாளராக எங்களுக்கு சில கடமைகள் இருக்குது. அதை நாங்கள் தவிர்க்க முடியாது. சரி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். தமயந்தி பதிலோட கைகளை கூப்பினா. அவளின் கூப்பிய கரங்களை பிடிச்சு அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஷாலினியும் காருக்குள்ளே ஏறி உட்காந்தா. காரும் சீர தொடங்குச்சு. காருக்குள்ள ஷாலினி கிட்ட ஒரு சொல்ல முடியாத அளவு பிரமிப்பு. வெளியில மௌன சாட்சியா சிவன்மலை பகுதிகள் நழுவியபடியே இருந்தது. அத்தியாயம் 28. சிவபிரான் கையில ஒரு புறம் டமருகம்ங்கிற சப்தம் எழுப்பும் உடுக்கை போன்ற வாத்திய கருவியை நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு குறியீடு. இதை இசைச்சா ஒரே சீரான சப்தம் நெடுந்தூரம் வர கேட்கும். இதன் சப்தத்துக்கு மனதின் அடியாழம் வர போய் தீண்டும் சக்தி இருக்கு. ஒருத்தர் பார்த்துக்காம ஒருத்தருக்கொருத்தர் பக்கத்துல இல்லாம அதே சமயம் ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு கொள்ள ஒரே வழிதான் சப்தம், அதாவது பேச்சு. இதன் மூலம் பல விளைவுகளை உருவாக்க முடியும். ரொம்ப அதிகபட்சமான அடர்த்தியான குரலொலி கண்ணாடிகளை கூட உடைச்சு தூளாக்கிடும். சப்தம்ங்கிறது மொழி வழி தொடர்பு கொள்ளும் ஒரு சாதனம் மட்டுமல்ல, சப்தம்தான் எல்லாம். சப்தத்தில் தான் சாகசங்கள் புரிய தேவையான மந்திரங்கள் அமைஞ்சிருக்கு. சப்தத்தை எதுவும் தடுக்க முடியாது. அது எவ்வளோ தொலைவு வேணுமானாலும் பயணிக்கும். ஒளி வேகத்தை பல சமயங்களில் ஒலி வேகம் மிஞ்சிடும். இந்த ஒலி சமண நிலையில பேச்சா வெளிப்படுது. இனிய உச்ச நிலையில இசையா வெளிப்படுது. தாழ்ந்த நீச்ச நிலையில வெடி சத்தம் போல கலவையா ஒலிச்சு மன அமைதியையும் பாதிக்குது. இப்படி பல விளைவுகளை உருவாக்கும் சத்தத்தை அதன் அலைகளை கண்ணால காண்பதுங்கிறது சாத்தியமற்றது. அதே சமயம் இதுவே மனித வாழ்வை மகிழ்வோடும் அமைதியோடும் வைக்க காரணமாகுது. இந்த சத்தத்தை உணர்த்துறது தான் ஈசனின் சூலாயுதத்தில் கட்டப்பட்டிருக்கும் டமருகம் எனப்படும் குடுகுடுப்ப. இதன் ஒலிக்குள்ள ஓம்ங்கிற பிரணவ சப்தம் ஒளிஞ்சிருக்கிறது அறிய வேண்டிய ஒரு செய்தி. பாண்டியன் புலனாய்வகம். தன் புலனாய்வகத்தில் மும்முரமாக சில புகைப்படங்களை பார்த்தபடி இருந்தார் பாண்டியன். அப்போ புலனாய்வகத்துக்கு வெளியில் ஒரு மோட்டார் பைக் வந்து நின்றுச்சு. அதிலிருந்து இன்ஸ்பெக்டர் இந்திரஜித் இறங்கிக்கிட்டு இருந்தார். இந்திரஜித் அந்த பகுதி போலீஸ் ஸ்டேஷனில் பணிபுரிபவர், புதுசாக மாற்றலாகி வந்திருப்பவர். வந்த உடனேயே அவருக்கு சவால் விடுறது போல சில வழக்குகள். பொதுவாக புத்திசாலி போலீஸ்காரங்க மனித சக்திகளை நல்லா பயன்படுத்திக்கிறதுல கில்லாடிங்க. இந்திரஜித்தும் அந்த விஷயத்தில் கில்லாடிதான். அதனால தான் தனியார் புலனாய்வு துறையையும் அவர் விட்டு வைக்கல. பாண்டியனை பார்த்து கை குலுக்க வந்துட்டாரு. வாங்க இன்ஸ்பெக்டர். ஹலோ மிஸ்டர் பாண்டியன், ஹவ் ஆர் யூ? பார்த்தாலே தெரியுமே, ஒண்டிக்கட்ட பிரம்மச்சாரி வேற. எனக்கு என்ன சார் குறை? உட்காருங்க. பாண்டியன் தன் எதிர் இருக்கையை காட்டிட அதில் இந்திரஜித்தும் உட்காந்தாரு. ஒரு அளவு சிரிப்பும் சிரிச்சாரு. சொல்லுங்க, எங்கே இவ்வளோ தூரம்? உங்களை பார்த்து நட்பு ஏற்படுத்திக்கத்தான். தமிழ்நாடு போலீஸ் அதிகாரி நீங்கள், ஒரு பெரிய சக்தி நீங்கள், அரசாங்கத்தோட நேரடி அங்கம். நான் ஒரு தனி மனுஷன், ஒரு இன்ட்ரெஸ்டில் ப்ரைவேட் டிடெக்டிவாக இருக்கிறவன்.
என்கிட்ட நட்பு வச்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? என்ன பாண்டியன், என்னையே ஆழம் பார்க்குறீங்களா? நீங்கள் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் தான், நான் மறுக்கலை. ஆனால் எப்பவும் பர்சனல் இன்ட்ரெஸ்டில் துப்பறிகிற துறையில் இறங்குறவங்களுக்கு இருக்கிற ஒரு டெப்த்து, அதாவது ஆழம், டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த எங்ககிட்ட கூட இருக்கிறதில்ல. என்ன ஒரு டெப்த்து உள்ளவன்னு சொல்லாமல் சொல்கிறீங்க, அப்படித்தானே? அதில் என்ன சந்தேகம்? தேங்க்யூ. என்ன சாப்பிட்றீங்க? நோ ஃபார்மாலிட்டிஸ் பாண்டியன். எனக்கு உங்களால் ஒரு உதவி ஆகணும். சொல்லுங்க, ஏதாவது சிக்கலான கேஸா? மந்திரியே தப்பு பண்ணுறாரா? உங்களால் அவரை எதுவும் செய்ய முடியலையா? நோனோ, மந்திரியோ கலெக்டரோ யார் தப்பு பண்ணாலும் இந்த இந்திரஜித் சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்ய தயங்க மாட்டான். இது ஒரு பெக்யூலியரான ப்ராப்ளம். என்ன சார் அப்படி ஒரு பெக்யூலியர் ப்ராப்ளம்? சிவன்மலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ, பெரிய மலைஸ்தலமாச்சே. கொல்லிமலை, சபரிமலை மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட் இல்லை அது. ஆமாம், சமீப காலமாக அந்த மலைக்கு போன பலர் காணாமல் போயிருக்காங்க. அவ்வளோ ஏன், அந்த மலையில் ஆஃபீஸராக இருந்த ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆஃபீஸரே காணாமல் போயிருக்காரு. காணாமல் போகிற அளவுக்கு அது என்ன அவ்வளோ பெருசா? அது பெரிய காடு தான். அங்கே ஆகாசலிங்க கோயில்னு ஒரு கோயில் வேற இருக்குது, கேள்விப்பட்டிருக்கேன். கோயில் மட்டும் இல்லை, பல சித்தர்கள் நடமாடுற ஒரு மலை அதுன்னும் கேள்வி. இப்போ அங்கே யார் காணாமல் போயிட்டாங்க? பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்களே. இந்திரஜித் கேள்வியோட ஒரு 4 ஃபோட்டோக்களை எடுத்து பாண்டியன் முன்னால் டேபிள் மேலே விரித்து வச்சாரு. அது வைத்தியர் சிவசாமி, பழனி, மோகன், ரத்னவேல் ஆகியோரோட புகைப்படங்கள். இவங்க 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒருத்தர் பிரபல சித்த வைத்தியர், ஒருத்தர் தமிழ் பேராசிரியர், ஒருத்தர் மெட்டாலஜி ப்ரொஃபஸர், ஒருத்தர் தொழிலதிபர். சரி, இவங்களுக்கு என்ன? இவங்க சிவன்மலைக்கு ஒன்றா போயிருக்காங்க. ஒரு பௌர்ணமி ராத்திரி போனவங்க இன்னி வர திரும்பலை. இவங்க வீட்டில் இருந்து போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகியிருக்கு. எஃப்ஐஆர் போட்டு 3 மாத காலமும் முடிய போகுது. ஆனால் போலீஸால் இவங்க சம்பந்தமாக ஒரு சாதாரண தகவலை கூட சேகரிக்க முடியலை. ஒரு டீம் அந்த காடு முழுக்க தேடி பார்க்கலாமே. பார்க்காம இருப்போமா? அவங்க கண்ணில் படலை. இறந்துட்டாங்களா, உயிரோடு இருக்காங்களான்னு கூட தெரியலை. நான் என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். உங்களால் அந்த மலைக்கு ஒரு சராசரி மனுஷனாக போய் மோப்பம் பிடிக்க முடியுமா? செய்யணும்னா செய்து தானே தீரணும். இது என்ன கேள்வி? அங்கே தான் சிக்கலே. நீ ஒரு போலீஸாவோ டிடெக்டிவ் பாண்டியனாவோ போகக்கூடாது. உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை? அது ஏம்பாடு. இல்லை பாண்டியன், நான் சொல்கிறதோட அர்த்தமே வேற. நீங்கள் எப்படியாவது உள்ளே நுழைஞ்சி அவங்கள பற்றி ஏதாவது ஒரு தகவலோட வந்துடுவீங்க. அதே சமயம் உங்களுக்கு ஏதாவது ஆனால் எங்களால் உதவ முடியாது. அது உங்கள் பர்சனல் ரிஸ்காக போயிடும். இந்த தொழிலே ஆபத்து நிறைஞ்ச தொழில் தானே. அது தெரியாமல் நான் பேசலை. நான் உங்ககிட்ட வந்ததுக்கு வேற ஒரு காரணமும் இருக்குது. என்ன சார்? அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் சிலரே கைக்கூலிகளாக தப்பானவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்கள் எங்கே தான் இல்லை சொல்லுங்க பார்ப்போம். அதுவும் சரிதான். எங்கள் டிபார்ட்மெண்ட் தொடர்பு இல்லாத, அதே சமயம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட அவ்வளோ சாதுரியங்களும் உடைய ஒருத்தராக உங்களை நான் பார்க்குறேன். உங்கள் நம்பிக்கைக்கும் பாராட்டுக்கும் நன்றி. எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. இவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லை செத்துட்டாங்களாங்கிறது உங்களுக்கு எவிடன்ஸோடு நான் சொல்லிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் பாண்டியன். எங்கே இந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்காமல் போயிடுவீங்களோன்னு நான் பயந்தேன். நான் எந்த ஒரு சிறு சந்தர்ப்பத்தையும் விடுறவன் இல்லை. பர்டிகுலராக இந்த கேஸை நான் எடுத்துக்க இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன பாண்டியன் அது? நான் ஒரு சிவபக்தன். சிவன்மலை ஆகாசலிங்கத்தை தரிசனம் செய்யணுங்கிறது என் பல நாள் ஆசை. ஓ, உங்களுக்குள்ள இப்படி ஒரு பக்கமா? ஏன் சார், துப்பறியறவனுக்கு பக்தி இருக்கக்கூடாதா? நோனோ, இருந்தாலும் உங்கள் பக்திக்கு என் பாராட்டுக்கள். நீங்கள் நல்ல செய்தியோட வர என் வாழ்த்துக்கள். இந்திரஜித் வாழ்த்தோட ஒரு வெள்ளை கவரை முன்னால் வச்சாரு. என்ன சார் இது? உங்கள் ஃபீஸ். வேலையையே ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே ஃபீஸா? சரி, அட்வான்ஸ்னு வச்சுக்கோங்களேன். சாரி சார், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் ஃபீஸை பற்றி யோசிக்கிறேன். ஒரு ப்ரைவேட்டான என்ன நீங்கள் கன்சிடர் பண்ணதே பெருசு. இது எதுக்கு சார்? பாண்டியனோட தொழில் தர்மம் இந்திரஜித்தை பெருமைப்பட வச்சுது. ஒரு புன்முறுவலோட கவரை எடுத்து திரும்ப பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு எழுந்தார். அப்போ நான் கிளம்புறேன், போயிட்டு வாங்க. நீங்கள் பேச்சுலர்னு சொன்னீங்க, கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இல்லையா? சிஐடி வேலை பார்க்குற என்னையும் ஒரு பெண்ணு கட்டிக்குவான்னு நம்புறீங்களா?
எனக்கு தெரிஞ்சு சிஐடி வேலை பார்க்குற மாப்பிள்ளை தான் வேணும்னு அடம்பிடிக்கிற பெண்களும் இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கே, என் ஒய்ஃபே அப்படிப்பட்டவ தான். இந்திரஜித் அந்த பதிலோட பைக்கில் ஏறி உட்காந்து ஒரு உதைக்க அதுவும் சீறிக்கிட்டு கிளம்பிட பாண்டியன் டாட்டா காட்டினாரு. திரும்பி வந்தவர் கண்களில் அந்த 4 ஃபோட்டோக்களும் பட்டுது. பாண்டியன் முகத்தில் ஒரு தீவிரமான சிந்தனை ஆரம்பமாச்சு. ஒரு பாழடைஞ்ச சிவன் கோயில் அது. பல நூற்றாண்டுகள் பழையது. நாலாபுறமும் மதில் சுவர்கள் சரிஞ்சு விழுந்து கிடக்க அந்த சுவர்களில் அரச மரமும் கண்ட கண்ட காட்டு செடிகளும் முளைச்சிருந்தது. ஆலய கோபுரத்தில் கூட ஏராளமான செடிகள். உள்ள மண்டபத்தில் கூட அதன் கற்கள் எல்லாம் அங்கங்க சரிஞ்சு விழுந்து கிடந்தது. ஒரு பூகம்பத்தில் அகப்பட்ட கட்டிடம் போல தென்பட்ட அந்த சிவாலயத்தின் கருவறையில் மட்டும் சிவலிங்கத்துக்கு மாலை போட்டு விளக்கும் ஏற்றப்பட்டிருந்தது. அதையும் ஒரு பக்தர் தனது சிவபக்தி காரணமா தினந்தோறும் செய்துட்டு போயிருந்தாரு. வெளியே கதிமீட்ட கைலாசநாதர் ஆலயம்ங்கிற பெயர் பலகையில கூட பொலிவு இல்லை. அந்த பெயர் பலகையில ஒரே கரையான் கூட்டம். அந்த காலை வேளையில தினமும் நாள் தவறாம அந்த ஆலயத்துக்கு வரும் சண்முகம் செட்டியாருங்கிறவரு கோயிலின் நிலைமையை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டாரு. விட்டபடியே கருவறை வர போனவர் கண்களை மூடி தியானம் செஞ்சாரு. இறைவனே, ஈசனே, உன்னை வணங்குறவர் எவ்வளோ மோசமான கதியில் இருந்தாலும் அவங்கள மீட்டு நல்ல கதிக்கு ஆளாக்கும் உனக்கு மட்டும் இன்னமும் ஒரு விமோச்சனம் பிறக்கலையேன்னு மனமுருக வேண்டிக்கிட்டு வெளியே வந்தார். எதிரில் இன்னும் சில பக்தர்கள் அந்த காலை வேளையில் வந்தபடி இருந்தாங்க. அவங்க முகங்களில் அழுத்தமான திருநீற்று பூச்சு, கைகளில் சில ரசீது புத்தகங்கள், மஞ்சள் துணிப்பை. சண்முகம் செட்டியார் அவங்கள பார்த்து கும்பிட்டாரு. என்ன செட்டியாரே, எங்களுக்கு முந்தி தினமும் வந்துடுறீங்க, ஒரு நாளாவது உங்களை நான் ஜெயிக்கணும்னு பார்க்குறேன்னு அவங்கள ஒருத்தர் வழிஞ்சாரு. சாமி கும்பிடுறதுல ஜெயிக்கிறது தோக்குறது எங்கேயா இருக்கு? எப்போ கும்பிடுறோங்கிறதா விஷயம்? எப்படி கும்பிடுறோங்கிறது தானே விஷயம். சரியா சொன்னீங்க. வாங்க அப்படி உட்காருவோம். உட்கார்றது இருக்கட்டும், கோயில் கட்ட நிதி வசூலுக்கு டிக்கெட்டெல்லாம் அச்சாகி வந்துடுச்சா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? டிக்கெட் அச்சானது மட்டும் இல்லை, இதோ நம்ம சுப்பிரமணி நேற்று ஒரு நாளில் 27,000 ரூபா வசூல் பண்ணி இருக்காரு பாருங்க. அவங்க மஞ்ச பைய திறந்து காட்ட உள்ள கட்டுக்கட்டா நோட்டுங்க. பரவாயில்லையே, எள்ளுன்னா எண்ணெயா இருக்கீங்களே. எல்லாம் நம்ம சாமி கருணை. நீங்கள் வேணா பாருங்க, 10 லட்சம் ரூபாயை எப்படியாவது வசூல் பண்ணி கோயிலை சரி பண்ணி சும்மா தஞ்சாவூர் கோயில் கணக்காக கட்டி சரி செஞ்சிடணும். செஞ்சுடுவோம். ஆளுக்கு ஒரு முயற்சின்னு இறங்கினா மளமளன்னு முடிஞ்சிடும். நான் மட்டும் போதாது, ஒரு கமிட்டியை உருவாக்கி அதில் ஒரு 20-25 பேரை சேர்த்து ஆளுக்கு ஒரு வேலையை பிரித்து கொடுத்துடணும். கமிட்டி போடலாம், அதுக்காக 20 பேரெல்லாம் வேணாம். அப்புறம் ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, குழப்பந்தான் மிஞ்சும். எண்ணி 5-6 பேர் தெளிவாக முடிவெடுத்து திடமாக செயல்படுவோம். கணக்கு வழக்கையெல்லாம் வெளிப்படையாக வச்சுக்குவோம். வசூல் பணத்தை அன்றாடம் பேங்க்கில் கட்டிடுவோம். அதெல்லாம் எப்படி செய்யணுமோ அப்படியே செய்திடலாம். இப்போ இந்த பணத்தை என்ன பண்ண? இது என்ன கேள்வி? நம்ம குரூப்லேயே சண்முகம் செட்டியார் தான் வயசுலையும் சரி அனுபவத்திலையும் சரி பெரியவர். தினசரி பேங்க்குக்கு தொழில் நிமித்தமாக போயிட்டு வர்றவர். இவர்கிட்ட கொடுங்க, செட்டியாரே பேங்க்கில் கட்டிடட்டும். சிவன் கோயில் புனருத்தாரண நிதின்னு ஒரு பேர் வச்சிடுவோம். என்ன சொல்கிறீங்க செட்டியாரே? செட்டியார் முகம் அதை கேட்டு மலர்ந்தது. நல்ல காரியம்தான். பொது பணத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. பேங்க்கில் போட்டுடுறது தான் பாதுகாப்பு. கொடுங்க, நானே ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி போடுறேன். இன்னைக்கு சாயங்காலம் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதில் பொருளாளரை தேர்வு செஞ்சு அவர்கிட்ட கணக்கு வழக்க ஒப்படைச்சிடுவோம். செட்டியாரும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாரு. பணமும் கை மாறுச்சு. கொஞ்சம் தள்ளி இடிஞ்சு கிடக்கும் கல் தூண்களுக்கு இடையில ஒருத்தன் படுத்துக்கிட்டு இருந்தான். புரண்டு படுத்த அவன் செட்டியாரும் மற்றவங்களும் பேசுறது கேட்டபடி இருந்தான். அவன் முகத்தில் நிறையவே தழும்புகள். அவன் பார்வையிலையும் ஒரு குரூரம். அப்படி ஒருத்தன் படுத்திருக்கிறத அவங்களும் கவனிக்கலை. பணம் செட்டியார் கைக்கு போகவும் அவங்களும் கிளம்ப வேண்டிய அவசரத்தை காட்டினாங்க. அப்போ நாங்கள் கிளம்புறோம், நீங்களும் வேலையை பாருங்க. சாயந்தரம் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேயே கூடுவோம். பொருளாளரை மட்டும் இல்லை, செயலாளர், தலைவர்னு எல்லாரையும் தேர்வு செய்யலான்னு பேசிக்கிட்டே கலைஞ்சாங்க.
செட்டியார் மட்டும் திரும்பி சன்னதி நோக்கி நடந்தாரு. மஞ்ச துணி பையோட அப்படியே கைகளை கூப்பினாரு. ஈஸ்வரா, உன் கோயிலை வசதி கட்ட ஒரு நல்ல காரியத்தை தொடங்கிட்டோம். நீதான் நல்ல வழியை காட்டணும். கூடவே இருந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுன்னு மனமுருக வேண்டிட்டு கிளம்பினாரு. கோயிலுக்கு வெளியே தெருவில் இறங்கி நடந்தவர் நேராக அவர் வீடு நோக்கித்தான் நடக்க தொடங்கினாரு. கல் தூண் பக்கத்தில் படுத்து கிடந்த அந்த முரடனும் மெல்ல அவரை பின்தொடர ஆரம்பிச்சான். காலை வேளை, அதனால தெருவில் பெருசா கூட்டம் இல்லை. வெறிச்சோடி கிடந்த தெருவில் அங்கும் இங்குமா சிலர் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அது அவனுக்கு வசதியா இருந்தது. ஒரு கட்டத்தில் அவங்களும் விலகிட செட்டியார் மட்டும்தான் தனியா நடந்தபடியே இருந்தாரு. அவங்கிட்டையும் ஒரு வேகம், படுவேகமாக நடந்து செட்டியார் கிட்ட போனான். வெடுக்குன்னு அவர் கையில் இருந்த பணமுள்ள துணிப்பையை பிடுங்கிக்கிட்டு ஒரே ஓட்டம். செட்டியார் ஆடி போய் கீழே விழுந்தாரு. தட்டு தடுமாறி எழுந்து நின்று பார்க்கும்போது அவன் ரொம்ப தூரம் ஓடிட்டான். அவன் முகத்தை கூட பார்க்க முடியலை. செட்டியார் வாயிலிருந்து வார்த்தைகளே வரலை. சாதாரணமாக இந்த மாதிரி தருணங்களில் எல்லாரும் ஊரே கூடும்படி கத்துவாங்க, மார்பிளையும் வயிற்றுலையும் அடிச்சுக்குவாங்க. ஆனால் செட்டியார் அந்த மாதிரியெல்லாம் செயல்படாமல் ஒரு ஓரமாக போய் அப்படியே உட்காந்துட்டாரு. அவர்கிட்ட கீழே விழுந்ததில் லேசான காயம், பெருமூச்சு வேற. மனம் கிடந்து திக்கு திக்குன்னு அடிச்சுக்க வேற செஞ்சுது. சிவன் சொத்தை ஒருத்தன் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். அவன் என்ன கதிக்கு ஆளாக போறானோ அது வேற விஷயம். தான் பதில் சொல்லணுமே. 1 காசா 2 காசா? 27,000. அவ்வளவும் கோயில் கட்டடத்துக்காக பிறர் கொடுத்த காசு. இப்படியா களவு போகும்? செட்டியார் மனசு கிடந்து தடுமாறுச்சு. கண்களில் கண்ணீர் கோத்துக்குச்சு. அதே நேரம் அதே தெருவில் ஒரு மைனர் வீடு. வீட்டுக்குள்ளே அந்த மைனர் ஒரு சிகரெட்டை பற்ற வச்சிருந்தான். அவன் எதிரில் ஒரு இளம்பெண் ஆடைகளை சரி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவனும் அவளையே ரசிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் கண்களில் லேசான போதை. அவன் எதிரில் தன்னோட தோல் பையை தேடி எடுத்துக்கிட்டா. அப்புறங்கிறது போல பார்த்தா. என்ன ரங்கநாயகி, அவ்வளோதானா? ஆமாம், பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரமாச்சு. நீ ஆள் மட்டும் அழகு இல்லை, பேச்சும்தான். சரி இரு வரேன்னு அந்த மைனர் உள்ளே போய் கட்டமாக ரூபா நோட்டுகளோட வெளியில் வந்து அவள் எதிரில் நீட்டினான். எவ்வளோ இருக்குது இதில்? 27,000. மீதி 3,000 பேங்க்கில் எடுத்து தரேன். இப்போ கையில் இவ்வளோதான் இருக்குது. சரி, உன்னை ஒன்று கேட்கவா? என்ன? இப்படி என்ன மாதிரி வேசிங்களுக்கு கொட்டி அழுகிறதுக்கு நல்ல பொண்ணாக ஒருத்தியை கல்யாணம் கட்டிக்கிட்டு ஒழுங்காக வாழக்கூடாதா? ஆரம்பிச்சிட்டியா? நான் கல்யாண சிறையில் மாட்டிக்க விரும்பலை. ஒருத்தியை காதலிச்சேன். அவள் ஏமாத்திட்டு வேற ஒருத்தனோட ஓடிட்டா. அதுக்கு பிறகு குடும்பம் பற்றியே நான் யோசிக்கிறதா இல்லை. எனக்கு குடும்ப வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கிறதாவும் தெரியலை. அவன் பேச்சோட மது பாட்டில் தேடி எடுத்து அந்த காலை வேளையிலேயே அதை குடிக்க தொடங்கினான். இனி அவன்கிட்ட எது பேசினாலும் ஏறாது. வேசிய நாடுற அளவுக்கு துணிஞ்ச ஆண்கள் கிட்ட பெரிய நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கவும் முடியாது. அவள் அனுபவப்பட்டவ. அதனால் அந்த 27,000 எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டா. சரியா, நான் என் வீடு வர போய் 1 மாதத்துக்கு தேவையான உடுப்புகளை எடுத்துக்கிட்டு வரேன். இந்த 1 மாதத்துக்கு நான் தான் உன் ஓடிப்போன காதலி. அரிசி பருப்பெல்லாம் இருக்குல்ல, நான் நல்லா சமைப்பேன்னு சொல்லிக்கிட்டே ரங்கநாயகி தெருவில் இறங்குனா. கொஞ்ச தூரம் நடையிலேயே நெஞ்ச கையில் பிடிச்சபடி சண்முகம் செட்டியாரை பார்த்துட்டா. செட்டியாருக்கும் அவளை தெரியும். அவள் இப்போ எப்படி பிழைக்கிறாங்கிறதும் தெரியும். அந்த காலை வேளையில் செட்டியாரை பார்த்தவளுக்கு, அதுவும் யார் வீட்டு திண்ணையிலையோ கண்ணீரோட பார்க்கவும் கொஞ்சம் பகீருன்னுச்சு. ஐயா, அவர்கிட்ட பதில் இல்லை. என்னங்க இங்க, ஏன் அழுவுறீங்க? அவர்கிட்ட அழுக வெடிச்சுது. ஐயா என்னாச்சு? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. என்னத்த ரங்கநாயகி சொல்ல, நீ போ, எல்லாம் என் தலையெழுத்து. என்னையா, என்ன நடந்துச்சு? எல்லாம் கலிகாலம். சிவன் கோயில் கட்டடம் கட்ட வசூல் பண்ண நன்கொடை பணம் 27,000. அதை கையில் எடுத்துக்கிட்டு தெருவில் வந்தேன். அதை ஒரு திருட்டு பைய கவனித்து பிடுங்கிட்டு ஓடிட்டான். அடக்கொடுமையே, நீங்கள் கத்தலையா? பிரயோஜனம் இல்லை, அவங்கிட்ட அவ்வளோ வேகம். போலீஸுக்கு போகலாமே. போகணும், ஆனால் நான் சொல்கிறத நம்பணுமே அவங்க. என்னையா சொல்கிறீங்க? தொலைஞ்சு போனது ஊரார் பணம். நான் எடுத்து வச்சுக்கிட்டு திருடன் மேலே பழி போடுறதா நினச்சிட்டா அதுக்காக அப்படியே விட்டுற போகிறீங்களா? அது எப்படி விட முடியும்? இன்றைக்கி அந்த பணத்தை நான் பேங்க்கில் கட்டியே தீரணும். எப்படி கட்டுவீங்க? அதான் தெரியலை.
ஒரு 2-3 ஆயிரம்னா புரட்டிடுவேன். ஆனால் 27,000. இப்போ பார்த்து வியாபாரம் வேற ரொம்ப டல்லு. செட்டியார் கண்ணீரை சுண்டி விட்டபடி கோயில் பக்கம் திரும்பினார். இந்த சாமிக்கு தான் கோயிலை நல்ல விதமாக நாங்கள் எடுத்து கட்டுறது பிடிக்கல போல தெரியுது. அதான் இப்படியெல்லாம் சோதிக்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்கள் பதட்டப்படாதீங்க. ஆமாம், எவ்வளோ பணம் போச்சுன்னு நீங்கள்? 27,000. அவளுக்குள்ள மைனர் கொடுத்ததும் 27,000 தான். என்ன ஒரு ஒத்துமை! சட்டுன்னு தன் பேகை திறந்தவ பணத்தை வெளியே எடுத்தா. செட்டியார் முன்னால் நீட்டினா. என்னம்மா இது? களவு போன பணம் திரும்ப கிடைக்குது. என்ன சொல்கிற நீ? ஐயா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். இது சதையை விற்று வாங்கின பணம் தான். ஆனால் நாய் விற்ற காசு குறைக்கவா போகுது? இந்த வகையில் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படட்டுமே. அம்மாடி, வாங்கிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்கள் சாமி கிட்ட சொல்லி எனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட சொல்லுங்க. அடுத்த ஜென்மத்திலையாவது நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா குழந்தை குட்டிகளோட நல்லபடியாக வாழணும். அவ கண்களும் கொப்பளிச்சிடுச்சு. செட்டியாரும் நடுங்கும் கைகளால் அந்த நோட்டுக்கட்டை வாங்கி இடுப்பில் கட்டிக்கிட்டாரு. அவருக்கு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னே தெரியலை. அவளை பார்த்து கைகளை கூப்பினவர், இந்த கோயில் கட்டடம் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னால் உனக்கு ஒரு நல்ல கதியை அந்த ஈஸ்வரன் காட்டுவான். அப்படி காட்டாட்டி அவன் கதி மீட்ட கைலாசநாதனும் இல்லை, அவனுக்கு கோயில் கட்டுறதுல அர்த்தமும் இல்லைன்னாரு மிகுந்த உணர்ச்சியோட. அதை ஆமோதிப்பது போல திண்ணையை ஒட்டியுள்ள சுவற்று பள்ளி டொப்பு கொட்டுச்சு. கூடவே கோயில் மணியோசையும் சேர்ந்துக்குச்சு. ரங்கநாயகியும் சிலிர்த்து போனான். அடுத்த 2 அத்தியாயங்களின் கதையோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.